நம்ம ஜோம் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மட்டுமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க அப்பா. இந்த முக்கியமான பாடத்தை கூட நாங்கள் கற்றுக்கொண்டு, நாங்கள் அப்பா உண்மை மகிழ்ந்து பாட நல்ல நோட்ஸ் எழுதி, உம்முடைய மகிமைக்காக அது ஆலயத்திலும் உம்மை ஆராதிக்கும் பொழுதும் நாங்கள் வாசித்து, அதே போல மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து, நாங்கள்லாம் சேர்ந்து உம்மை மகிழ்ந்து பாட, உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இது வேண்டிய ஞானத்தை எங்க எல்லாருக்கும் திரும்ப ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இரு சிறு கண்கள் தேவனை பார்க்க அது வந்து நோட்ஸ் இருந்தோம். ஆல்மோஸ்ட் அந்த நோட்ஸ் எல்லாரும் எழுதியிருந்தோம். இன்னைக்கு வந்து இன்னொரு பாட்டு பார்க்கலாம். சரியா? நம்ம சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன்ல ஒரு 4 பாட்டு கொடுத்துருந்தேன். அதில் வந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அந்த பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன், அதை நீங்க எழுதிக்கோங்க. ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் எதுனா போதும். செகண்ட் சரணம் பரிமள தைலம்லாம் வேண்டாம். ஏன்னா மொதல் சரணத்துக்கு வர நோட்ஸ் தான் அதுக்கும் வரும். அதனால நீங்க வந்து 4 லைன் தான் பல்லவின்னு போட்டு இதே போல ஸ்பேஸ் விட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் அது எழுதிக்கோங்க. அப்புறம் சரணம் போட்டு பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம், பக்தருக்கு அளிக்கும். இந்த 4 மட்டும் எழுதிக்கோங்க. டைம் தரேன். பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. கீபோர்டு ஆன்ல வச்சுக்கோங்க. எல்லாம் எழுதியாச்சு. வெரி குட். ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்ல சொன்னது ஞாபகம் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இது வந்து மேஜர் பாட்டா மைனர் ஸ்கேலான்னு தெரியாது. அதே போல் சிஆ டிஆ இஆ இருக்குது என்ன நமக்கு தெரியும். ஏன்னா பாட்டை நம்ம இன்னும் கேட்கல. ஸோ பாட்டை கேட்குறப்ப நமக்கு ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கு. அப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா அவாய்ட் பண்ணி அந்த வட்டத்தை குறுக்கி கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னா ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டோட கடைசி லைனில் கடைசி வார்த்தையில் கடைசி சிலபிள் அது வந்து ரூட் நோட்டாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சரணத்துலேயும் கடைசி லைன், கடைசி வார்த்தை, கடைசி சிலபிள் அதில் வந்து ரூட் நோட்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பாட்டில் அது வந்து ரூட் நோட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 100% எல்லா பாட்லேயும் கடைசி சிலபிள் ரூட் நோட்டாக வரும்னு கிடையாது. அதிகபட்சமாக ரூட் நோட் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பாட்டில் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், மம்னு முடியுது பாருங்க கடைசி. ஸோ அது வந்து ரூட் நோட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறோம், அந்த சவுண்டு நான் ப்ளே பண்ணுறேன். சாங்கோட ஃபஸ்ட்டு சாங்கை ஃபுல்லாக நான் ப்ளே பண்ணிடுறேன். சரியா? நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமது நீக்கும், பரம சந்தோஷம், பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமது நீக்கும், பரம சந்தோஷம், பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஓகே. ஸோ நம்ம வந்து சாங் வந்து கேட்டாச்சு. சவுண்டு வந்து கம்மியாக இருக்கு, கொஞ்சம் வைக்கணும்னா சொல்லுங்கள், சவுண்டு கொஞ்சம் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சாங்கில் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு லிசனிங்கு. இப்போ வந்து அந்த இன்ப நாமம் அதை மட்டும் லூப் பண்ணி போடுறேன். ஸோ கவனம் நமக்கு வந்து இப்போ நம்ம பாட்டுக்கு தான் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது அந்த வோக்கல் அந்த இதுக்கு பாட்டுக்கு. அப்போ வந்து கார்ட்ஸ் வருது, பின்னாடி பேஸ் வருது, ட்ரம்ஸ் வருது. நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த வோக்கலை மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம், அந்த பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சவுண்டை மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ அந்த 12 நோட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். சிடிஇ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த மம் வரும்பொழுது அந்த சவுண்டை கேட்குறோம். ஏதாவது ஒரு கீயை முதல்ல ப்ரெஸ் பண்ணுறோம்.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹையராக இருக்கா லோவராக இருக்கா அதை மேட்ச் பண்ணி நம்ம ரூட் நோட்டை கண்டுபிடிக்க போகிறோம். நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன் லூப் போட்டு. நீங்கள் இதை கீபோர்டு வச்சுட்டு இயர்ஃபோன் இருந்தால் இயர்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க. மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணது போல சாட் பாக்ஸில் அந்த ரூட் நோட்டு இனா இஎஃப்னா எஃப் அந்த மாதிரி டைப் பண்ணுங்க. 5 பேர் இருக்கிறீங்க. ஓகே. ஓகே. ஸோ 5 பேர் இருக்கிறோம். 5 பேருமே சி கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. சின் தான் ரூட் நோட். ஸோ அப்போது சின்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி 11 நோட்டையும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். மீதி 11 நோட் அப்படின்னா சி ஷார்ப்பு, டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி இது எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது 2 தான். என்னென்னா சி மேஜரா சி மைனரா. ஏன்னா ரூட் நோட் கண்டுபிடிச்சிட்டோம். சி மேஜருக்கும் ரூட் நோட் சி தான், சி மைனருக்கும் ரூட் நோட் சி தான். அப்போ இது மேஜரா மைனரா அப்படின்றத செகண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நம்ம மேஜரா மைனராக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷார்ட்கட் கிடையாது. நம்மளாக தான் அப்ராக்சிமேட்டாக குத்துமதிப்பாக நமக்கு ஏதோ ஒரு நோட்டை வந்து சூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாதிரி நோட் சூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் லென்த்தராக லாங்காக வர நோட்டை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் லிசன் பண்ணுறதுக்கு ஈஸியாகன்றதுக்காக. அதே போல் மேஜர் மைனர் எப்படி கண்டுபிடிப்போம்னா இப்போ மேஜரில் வந்து இ அப்புறம் ஏ பி அந்த 3 நோட்டு வரும். மைனர்னா இ ஃப்ளாட்டு, ஏ ஃப்ளாட்டு, பி ஃப்ளாட். அப்போ அந்த இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் நோட் வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிற சிலபல் வந்துச்சுன்னா மைனர். அப்படி இ ஃப்ளாட்டு, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் வராமல் இஎஃப்ஜி, இஜிஏ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து மேஜர். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளா ஒரு நோட்டை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நாமம். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க பாருங்க லைன் இயேசுவின் நாமம். அந்த நாமம் கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது. இயேசுவின் நாமம். ஓகே. ஸோ சேர்த்து லிசன் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிலபிள் வந்து ஒரு சிலபிள் இருக்குன்னா அடுத்து வர சிலபிள் ஹையராக இருக்கா லோவராக இருக்கா இல்லை அங்கேயே இருக்கா, அதாவது இப்போ ரிப்பீட் ஆகுதா. இப்போ சியில் ஒரு நோட்டு சியில் இருக்குது, சியிலேருந்து அது டிஇ அப்படியும் போகலாம், இல்லை சியிலேருந்து பிஏ அப்படின்னு லெஃப்டில் -ஐ ஃப்ளாட்டாக வரலாம். அப்படி இல்லைன்னா அதிலேயே இருக்கலாம், சிஏ திரும்ப ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதை நம்ம கெஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமம் நாமம். அப்போ நான் அப்படின்ற சிலபிளுக்கும் மம் அப்படின்ற சிலபிளுக்கும் ஒரே நோட்டு தான், ரிப்பீட் ஆகுதே ஒழிய சேம் நோட்டு தான். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் லூப் பண்ணுறேன். நம்ம கண்டுபிடிக்கிறது மம் நாமம். அந்த மம் ட்ரை பண்ணுங்கள், அதை கண்டுபிடிச்சிட்டாவே நாக்கும் அதே தான் வரும். ஸோ அதனால் மேட்ச் பண்ணுங்க, லூப் பண்ணி போடுறேன். நம்ம வந்து அங்கே என்ன நோட்டு வந்து கண்டுபிடிப்போம். இயேசுவின் நாமம் அந்த ஃபஸ்ட்டு, அதாவது 2வது வார்த்தை. நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம்
நாமம் இனிதான நாமம், இயேசுவின் 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 நாமம். ஓகே, ஸோ வெரி குட். எல்லாருமே கரெக்டா இ சொல்லியிருக்கீங்க. 1 2 3 4 5 கரெக்ட். அப்போ இ வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இ நோட் வந்திருக்கு. அப்போ இது வந்து மேஜர். மைனர்னா இ வராது, இ ஃப்ளாட் வரும். அப்போ இ வந்துட்டனால நம்ம வந்து இப்போ தான் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து இந்த சாங்குக்கு மேலே பல்லவி போட்டிருக்கிறீங்களா, பல்லவிக்கு மேலே லெஃப்டில் ஸ்கேல் அப்படின்னு போட்டு சி மேஜர் அப்படின்னு போட்டுருணும். ஸோ இப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸோ அந்த சாங் ஷீட்டில் எழுதிக்கோங்க, சரியா? பல்லவிக்கு மேலே சாங் டைட்டில் இருந்தீங்கன்னா சாங் டைட்டில் கீழே லெஃப்ட் கார்னரில் ஸ்கேல் அப்படின்னு போட்டு சி மேஜர் அப்படின்னு போட்டுருணும். ஓகே, ஓகே. ஸோ வந்து இப்போ ரூட் நோட் கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே போல் மேஜராக மைனராக ட்ரை பண்ணும்போது மேஜர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ சாங் டைட்டில் கீழே ஸ்கேல் அப்படின்னு போட்டு சி மேஜர் அப்படின்னு போட்டு சி மேஜர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமே கண்டுபிடிக்கும். இது ரெண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நிறையா பாட்டு நம்ம கற்றுக்க வந்துடும். ஸோ ரூட் நோட்டு கண்டுபிடிக்கணும், மேஜராக மைனராக கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே நானுமே நோட்ஸ் எழுதிக்கிறேன். எஸ், ஓகே. இயேசுவின் நாமம் அதுபோல் நம்ம இணையில்லா இன்ப நாமமுக்கு சி வந்தது. காப்பி. ஓகே, ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ இயேசுவின் நாமம் அப்படின்னு வருது. ஓகே, 2 இ வருது. ஸ்டார்டிங்கில் சிஆர் டி நமக்கு தெரியாது. ஸோ சாங் கேட்குறப்ப நம்ம எப்படி கெஸ் பண்ணோம்னா, இந்த சாங்கோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு, அது எப்படி ஏறுதா இறங்குதா எப்படின்னா, இப்போ இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் ஒரு நோட் ஆரம்பிச்சு
சிடிஇ அப்படின்னு மேலே போகுதா, இல்லை சிபிஎன் கீழே வருதா? நம்ம கேட்குறப்ப தெரியும். அந்த மாதிரி தான் நோட் கீழே அப்படி போனா நோட் மேல. அப்போ இயேசுவின் நாமம் அப்போ நோட் கீழே இருந்து மேல போகுது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஈ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இங்க ஈ வருது. அப்போ இயேசுவினுக்கு கண்டிப்பா என்ன வரணும்? ஈக்கு கீழே இருக்க நோட்டு தான் வரும். அது சி டி பி எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா ஈ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இயேசுவினுக்கு இயேசுவின் நாமம், அப்ப நாமம் தான் ஹை நோட்டா இருக்கு. இது ரெண்டும் கீழே வருது. அப்போ இயேசுவின் இந்த 3 சிலபலுக்கு நோட் என்னவா இருக்குன்னா ஈக்கு கீழே, அதாவது டி சி பி ஏ கீழே வரைக்கும் போகலாம். ஆனா ஈக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. அப்ப ஈ தான் ஹை நோட்டா இருக்கு இந்த இடத்துல மட்டும். மற்ற இடத்துல இல்லை, இந்த இயேசுவின் நாமக்கு மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, அப்போ இயேசுவின் நாமக்கு இப்போ ஈக்கு கீழே தான் வரும். அப்போ இயேசுவின் வரும்பொழுது 3 சி வரலாம், இல்லை 1 சி 2 டி வரலாம், இல்லை 2 டி 1 சி வரலாம், பிஏ வரலாம். அதை வந்து கெஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து கெஸ் பண்ணி இப்போ எழுதுவோம். இயேசுவின் 3 சிலபல் தான், ஈக்கு கீழே தான் இருக்கு. அப்போ கெஸ் பண்ணி அந்த 3 சிலபல் கண்டுபிடிப்போம். நான் லூப் பண்ணி ப்ளே பண்றேன், கண்டுபிடிப்போம். ஏற்கனவே அந்த லூப்ல தான் இருக்கு. நான் ப்ளே பண்றேன், அதை கண்டுபிடிச்சு எழுதிட்டு சாட்ல போடுறேன். நாமம் 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 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். சி 2 சி வருது ஆக்சுவலா. ஓகே, ஏன்னா ஏசு ஏசு அப்புறம் ஒரே சில 2 வாட்டி. அப்போ சி சி ஏ வரும்போது சி. ஸோ ஏசுவின் சுவின் சுவின், அப்போ அங்கே டி வருது. ஓகே, ஸோ அப்போ அங்கே நம்ம நோட்ஸ் எழுதிக்கலாம். சிஇ ஓகே. ஸோ சி சி டி இதான் சரி க அந்த மாதிரி நோட்ஸ் போட்டு படிவாங்க. ஓகே, ஸோ நம்ம இயேசுவை கண்டுபிடிச்சிட்டோம். இனிதான நாமம். ஸோ இதுக்கும் அதே தான். இப்போ அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு? ஒரு நோட்ல ஆரம்பிச்சு மேலே போதா, ஒரு நோட்ல ஆரம்பிச்சு கீழே வருதா, இல்லை அங்கேயே இருக்குதா? பாருங்களேன். இயேசுவின் நாமம் இனிதான இனிதான நாமம் இனிதான இனிதான கட இனிதான ந ந ந ந ந ந. 2 நோட் ஒரே நோட் வருது, அப்புறம் கீழே போகுது, 2 மைனஸ் ஆகுது. ந ந ந ந. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இ வருது அப்படின்னா அப்புறம் டிசிபின்னு கீழே போகுது. ஸோ அந்த மாதிரி அந்த பேட்டர்னை கெஸ் பண்ணோம்னா இன்னும் நமக்கு டைம் சேவிங் ஆகும். அப்போ இனிதான கீழே வந்துட்டு கவனிங்க, இனிதான நாம டக்குன்னு ஜம்ப் ஆகுது மேலே. அதாவது எந்த மாதிரி ஜம்ப் ஆகுதுன்னா ஈல ஒரு நோட் ஆரம்பிக்குது, அப்புறம் 2 நோட் அதே வருது, இனிதான அது வருது, அப்புறம் கீழே போயிட்டு இனிதான வரது கூட மேலே ஜம்ப் ஆகுது.
ஒரு 2 நோட் மேலே ஜம்ப் ஆகுது. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணோம், நோட்ஸ் கேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் சேவ். ஓகே, ஸோ இப்போ இனிதானே நான் ப்ளே பண்ண போகிறேன். ஃபுல்லாக கண்டுபிடிங்க. மொத்தம் 6 சிலபிள். ஓகே, இனிதான நாமம் அந்த 6 கண்டுபிடிங்க. பேட்டர்னு கவனிச்சிக்கணும். இனிதான ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3 3 2 1 அங்கே 4 5 டக்குன்னு ஜம்ப் ஆயிடுது. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். இனிதான் நாம லூப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். அந்த 6 சிலபிளுக்கும் நோட்ஸ் கண்டுபிடிங்க. இனிதான நாமம் 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 இனிதான நாமம். ஓகே, ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. டிடிசிபி இதை கொண்ட மாதிரி இனிதான அதெல்லாம் கெஸ். அப்போ டிடிசிபி டிடி அதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ டிடிசிபி டிடி. ஓகே, எல்லாரும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டிடிசிபி ஓகே 1 2 3 4 5. ஓகே, ஸோ அப்போ நான் அந்த நோட்ஸ் எழுதிக்கிறேன். டிடிசிபி டிடி இனிதான நாமம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இணை இல்லா நாமம் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதே நம்ம கவனிப்போம். இணையில்லா நாமம். ஸோ பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அதாவது எத்தனை நோட்டு ரிப்பீட் ஆகுது, அப்படியே ப்ளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதா, இல்லை மைனஸ் ஆகிட்டு ப்ளஸ் ஆகுதா, இல்லை ப்ளஸ் ஆகிட்டு மைனஸ் ஆகுதா, அதை நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. இன்னும் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இணையில்லா நாம ப்ளே பண்ணுறேன். அதே போல் கண்டுபிடிங்க. இணையில்லா நாமம் 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 இணையில்லா நாமம்
இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம் இணையில்லா நாமம். ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. 3 டி வருது. இணையில் இணையில்லா நாமம் டிடிடி எஃப்எஃப் 2 எஃப். ஓகே, நான் எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இன்ப நாமம் கண்டுபிடிச்சிடலாம். 3 சிலபிள் தான். ஸோ நம்ம லிசன் பண்ணப்போ இணையில்லா நாமம் இன்ப நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். அப்போ நல்லா லிசன் பண்ணா தெரியும். இணையில்லா நாமம் வந்துட்டு நாமம் இன்ப நாமம் அப்படி கீழே இறங்கிட்டே வருது. எஃப் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து சில முடிஞ்சிருது. நமக்கு சி கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் நோட். அப்போ இங்க எஃப்க்கும் சிக்கும் நடுவில் தான் நோட்ஸ் வரணும். ஏன்னா எஃப் கீழே வருது. இணையில்லா நாமம் இன்ப நாமம். அப்போ எதர் எஃப்ல ஆரம்பிக்கலாம், இல்லை எஃப்ல இடி அது ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம். ஆனால் எஃப்ல சிக்கும் உள்ளதான், அது உள்ளதான் வருது. ஏன்னா சி அப்படியே முடியுது, எஃப்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி சில முடியுது. ஆனால் இ எத்தனை 2 இ வருதா 2 டி வருதா அதை நம்ம வந்து என்ன சிலபிள் மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த 3 சிலபிள் இன்ப நாமம் இன்ப நாமம் அந்த 3 சிலபிளுக்கும் நான் ப்ளே பண்ணுறேன். லூப் பண்ணி அதை கண்டுபிடிச்சி எழுதிடுவோம். இன்ப நாமம் 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 இன்ப நாமம். ஓகே, ஸோ ஓரளவு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். ஈல ஆரம்பிக்குது. இன்ப நான. ஸோ சில நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு 1-2 நோட் வந்து பிகினிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இயர் வந்து ட்ரெயின் ஆக நம்ம பர்ஃபெக்டாக கண்டுபிடிப்போம். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ ஆனால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த நம்ம பாடி பார்க்கணும், இல்லை டியூன் அதை சொல்லி பார்க்கணும். இன்ப நான. இப்போ ஒரே நோட்டாக இருந்தால் நான இன்ப நான ஒரே நோட்டாக இருந்துச்சுன்னா, ஆனால் இன்ப நான அப்போ இறங்குது. அப்போ இந்த ஹையர் லோயர் பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ப நாம் இன்னுக்கு ஈன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து கீழே இறங்குது. அப்போ இன்ப ஈ வரும், அப்புறம் டி வரும். இன்ப நாமம் பநாமம். அப்போ மம்பு தான் சீல வருது, இறங்குது. அப்போ பா இன்ப ப நான் 2க்கும் ஒரே சிலபிள். அப்போ டி தான் வரணும், ஏன்னா ஈக்கு அப்புறம் இறங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் வந்து பண்ணிக்கிட்டே போட்டோம் அப்படின்னா ரொம்ப
ஈஸி. எல்லாம் கரெக்டா போட்டீங்க. ஒரு சில நோட் அங்கங்க மிஸ் ஆகுது. பரவால்ல. அது வந்து நமக்கு போக போக சரியாயிரும். ஓகே. ஸோ நம்ம வந்து பல்லவி கண்டுபிடிச்சிட்டோம். இட்ஸ் ரியலி a குட் நியூஸ். ஸோ பல்லவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதே போல் நான் வந்து சொன்னது போல் பிகினிங்கில் கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும் அந்த சவுண்ட் மேட்ச் பண்ணுறதுனால. ஆனால் நிறையா பண்ண நமக்கு வந்து சீக்கிரமாக சவுண்ட் மேட்ச் பண்ண முடியும். இயர் வந்து ட்ரெயின் ஆயிரும் அதுக்கேற்ற போல. ஆனால் நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நோட்ஸ் தான் முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் கார்ட்ஸ் பார்ப்போம் வர தேர்ஸ்டே. இந்த நோட்ஸுக்கு எப்படி கார்டு அப்ளை பண்ணுறது? ஸோ கார்டு அப்ளை பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் இல்லை. இருக்கிற நோட்ஸுக்கு தான் கார்டு போட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு கார்டு வாசிக்க முடியாது. நோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு. அதுவும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் கார்ட்ஸுமே நம்ம வாசித்து பார்க்குறது தான். நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியது இந்த நோட்ஸை சிலபிள் மேட்ச் தான், சவுண்டு மேட்ச். இந்த இயரை ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ஒரு கம்போசிஷன் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து இந்த சவுண்டு ஹவ் யூ லிசன் அது ரொம்ப வந்து முக்கியம். ஓகே. ஸோ பல்லவி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சரணம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் வந்து கடைசி லைனோட கடைசி வார்த்தையோட சிலபிள் ரூட் நோட்டாக தான் முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே பக்தருக்கு அளிக்கும் இருக்கு. ஸோ நான் அதையும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி பாவத்தை போக்கும் அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ பாவத்தை போக்கும் எப்படி இருக்கு? சாங்கை ப்ளே பண்ணிட்டே உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அப்போ ஒரு நோட்ல ஆரம்பிக்குது பாவத்தை. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படி இழுத்து நம்ம அந்த ஹம் பண்ணணும். பாவத்தை. அப்போ ஒரு நோட்ல ஆரம்பிச்சு அப்படியே கீழே வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2 நோட் கீழே வருது. பாவத்தை போக்கும் பா ந ந ந ந ந ந. அப்போ ஒரு நோட்ல ஆரம்பிக்குது, 2 நோட் கீழே வருது, திரும்ப எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே தான் போயிருது. பாவத்தை போக்கும் ந ந ந ந ந. அப்போ பேட்டர்ன் எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ நான் வந்து பாவத்தை போக்கும் எப்படி இருக்கு? பாவத்தை பாவத்தை போக்கும் ஒரு நோட்ல ஆரம்பிக்குது, 2 மைனஸ் ஆகுது, திரும்ப எங்க ஆரம்பிக்குது அங்கேயே போகுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈல ஆரம்பிக்குது வச்சுக்கோமே, இ டி சி இ அப்படி முடியுது. ஸோ பேட்டர்ன் அப்படி இருக்கு. அப்போ எந்த நோட்ல ஆரம்பிக்குதோ 2 நோட் கீழே வந்துட்டு திரும்ப அங்கேயே போயிடுது. ஸோ பாவத்தை போக்கும் நான் வந்து லூப் பண்ணி போடுறேன். நீங்க வந்து நோட்ஸ் எழுத பாருங்க. பாவத்தை போக்கும் 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 பாவத்தை போக்கும். ஓகே. ஸோ எல்லாரும் கெஸ் பண்ணிருக்கீங்க. GFEGG எல்லாமே அதே தான் போட்டிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர் அதுதான். ஸோ நானுமே நோட்ஸ் எழுதிக்கிறேன்.
ஓகே, பாவத்தை போக்கும். ஓகே, அதே போல் சாங் லிசன் பண்ணா தெரியும். இப்போ சாங் லிசன் பண்ணல, அந்த ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுறேன். பாவத்தை போக்கும் பயமது நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமது நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நோட்ல ஆரம்பிக்குது, அடுத்து அடுத்து ஒரு ஸ்டெப் இறங்கி அதே மாதிரி பேட்டர்ன்ல வருது. ஸோ எப்படி 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 நம்ம லிசன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கு எப்படி இறங்கிது, பாவத்தை போக்கும் அவரை கீழே ஒரு ஸ்டெப் இறங்கி அதே மாதிரி பேட்டர்ன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 5-4-3-5-5 அப்படின்னா அப்புறம் 4-3-2-4-4 அந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு சிலபிள் எக்ஸ்ட்ரா வருது. அந்த பாவத்தை 3 தான் இருக்கு, இல்லை பாயமதை, அப்போ ஒரு சிலபிள் எக்ஸ்ட்ரா வருது. மேபி வந்து ஒரு நோட் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஸோ அப்போ ஜியில் ஆரம்பிக்குதா, இது எஃப்லையோ ஈலையோ ஆரம்பிக்கலாம், ஏன்னா அது இறங்கி தான் ஆரம்பிக்கும். அப்போ பயமதை நீக்கும், அதே போல் பாருங்க, அப்போ எங்கே ஆரம்பிக்குது திரும்ப அங்கேயே முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ல ஆரம்பிச்சிச்சுன்னா எஃப்இடி அது மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு திரும்ப எஃப்க்கு போகுது. அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து பயமதை நீக்கும் ப்ளே பண்ணுறேன். ஹம் பண்ணிட்டு அதை இது பண்ணுங்க. பயமது நீக்கும் 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 பயமது. ஓகே, வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சாங் ப்ளே பண்றேன். பிரதர் ரகு இருக்கிறீங்க, சிஸ்டர் பென்னிக் இருக்கிறீங்க. சப்போஸ் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் திரும்ப ப்ளே பண்றேன். ஓகே, ஸோ எஃப்எஃப்இடி எஃப்எஃப் பயமதை நீக்கும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் தான். இருந்தாலும் நான் அதை செக் பண்ணிக்கிறேன். எஃப்எஃப்இடி எஃப்எஃப் தான் ரைட்டு. நானும் அதை நோட்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு ஒரே ஒரு லைன் தான் பாக்கி. ஓகே, பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். ஓகே, ஏற்கனவே சொன்னது போல பாவத்தை போக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே கீழே வருது. அதே பேட்டர்ன்ல வருது. அப்ப இது வந்து இப்ப ஜில இருந்திருக்கா, பாவத்தை ஜில ஆரம்பிச்சிச்சு, பயமதை எஃப்ல ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த பரமங்கிறது ஒன்று ஈல ஆரம்பிக்கலாம், இல்லை டியில் ஆரம்பிக்கலாம். ஸோ மேலே போக சான்ஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், கீழே தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. அப்போ ஈல ஆர் டியில். ஸோ பரம சந்தோஷம் அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கு. ஸோ பரம சந்தோஷம் மட்டும் கண்டுபிடிப்போம். நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். அது மட்டும் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம. இந்த ஆடியோ வந்து நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன், அதனால கொஞ்சம் நாய்ஸ் அந்த இடத்துல மட்டும் வருது. ஸோ அதனால கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ரிசல்ட் பண்ணி கேட்டாட்டே எழுதுங்க. பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம சந்தோஷம்
Paramasalosham, 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 Paramasalosham. ஓகே. ஸோ வெரி குட். ஸோ நம்ம பாருங்க போக 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 லிசன் பண்ண நமக்கு சீக்கிரம் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இருந்த டைமோட இப்போ பண்ண 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 கொஞ்சம் அந்த செகண்ட்ஸ் குறைச்சிட்டே வரும். ஏன்னா இயர் ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான். ஸோ வெரி குட். ஸோ இஇ டிசி இஇ. ஸோ எல்லாருமே கரெக்டாக எழுதிருக்கிறீங்க. கரெக்டான நோட் அதுதான். நான் அது எழுதிக்கிறேன். பரம சந்தோஷம். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான், பக்தரு கழிக்கும். ஸோ இது எப்படி வருது? அதே போல ஜீல ஆரம்பிச்சிச்சு. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம், பக்தர் களி. அப்போ ஜி ஆரம்பிச்சிச்சு, எஃப்ல ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் ஈல ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பா அதை நான் டீல தான் ஆரம்பிக்கணும். இல்லை எதர் ஈல ஆரம்பிக்கலாம், இல்லை டீல ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜம்ப்லாம் அங்கே இல்லை. ஸோ பக்தரு பக்தரு காலிக்கும். அப்போ காட்ட ஜம்பாக பாருங்க. பக்தரு அப்படி கீழே போகாம பக்தரு காலிக்கும். அப்போ ஈலையோ டீலையோ ஆரம்பிச்சு சிபி அந்த மாதிரி கீழே போயிட்டு திரும்ப ஈகோ டிகோ போயிட்டு சீல வந்து முடியுது. ஏன்னா இப்போ நம்ம கெஸ் பண்ண போல ரூட் நோட்டில் தான் முடியணும், அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ பக்தரு காலிக்கும் கெஸ் பண்ணுங்க. ஈக்கு அப்புறம் ஒன்று ஈல ஆரம்பிக்கணும், இல்லை டீல ஆரம்பிக்கணும். அப்படியே கீழே வந்துட்டு திரும்ப டிஆர்இ ஜம்ப் ஆகி சீல வந்து தான் முடிகிற மாதிரி இருக்கு. ஸோ நான் அதை மட்டும் ப்ளே பண்ணுறேன், பொறுமையாக கேட்டு எழுதுங்க. பக்தரு காளிக்கும், 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 பக்தரு காளிக்கும். ஓகே. ஸோ எல்லாம் கரெக்ட் போட்டிருக்கீங்க. ஒரே ஒரு மைனர் மிஸ்டேக், டிசிபி டிடிசி அப்படிங்கிறது தான் 1 2 3 4 தான் போட்டிருக்கீங்க. அனிஷ் மற்றும் டிசிபி டிசிசி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ரைட். மைனர் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ எப்படி லிசன் பண்ணுறோம்? பக்தரு காளிக்கும் காளிக்கும் அப்படின்னா அந்த கலிக்கு வந்து ஒரே சிலபிளா இருக்கு இருந்துச்சுன்னா ரெடி வரும். ஆனால் பக்தரு காளிக்கும் நான, அப்போ கடைசி 2 சிலபிள் தான் ரிப்பீட் வர மாதிரி இருக்கு. நான அப்போ அங்கே டக்குன்னு கீழே இறங்கி அப்போ பக்தரு காளி தாருக்கும். அப்போ டி சிசி அப்படி வந்துடுது. ஸோ அப்போ DCBDCC. ஓகே. ஸோ நமக்கு வந்து லிசன் பண்ண அது ஷேப் ஆகும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது மைனர் மிஸ்டேக் இருக்கும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, லாஸ்ட் கிளாஸ்ல கூட சில பேர் சொன்னீங்க, சிஸ்டர் பென்னி கூட சொன்னாங்க. ஒரு நேரம் கேட்குறப்ப இ மாதிரி இருக்கு, ஒரு நேரம் கேட்குறப்ப ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் கூட சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்து நான் தப்பாக கேட்குறேனோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டாங்க. இல்லை, உங்கள் பிரெயின் கரெக்டாக தான் சொல்லுது. கரெக்டாக தான் சொல்லுது. ஏன் கரெக்டாக சொல்லுதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த பாட்டோட கார்ட்ஸ் ப்ளே ஆகுது. இப்போ நான் போடுற பாட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்ஸோட ப்ளே, அந்த பாட்டுமே லாஸ்ட் கிளாஸில் போட்டதுமே பாட்டோட தான். அது வந்து என்ன சொல்கிறேன், ஒரு கார்ட்ஸ் பின்னாடி வந்துச்சு. ஓகேவா, இதுலேயுமே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து அந்த இரு சிறு கண்களையும் வந்துச்சு. அது வந்து இப்போ தேவனை பார்க்க அங்கே ஜி வர மாதிரி இருக்கு வச்சுக்கோ, ஜி வருது. அப்போ சி மேஜர் கார்டு வருது, ஆனால் வோக்கல் வந்து ஜி நோட்டில் இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அந்த சாஃப்ட்வேரோட, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துருக்கும். இது வந்து இந்த கார்டு ட்ராக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாவத்தை பார்த்தீங்கன்னா ஜியில் ஆரம்பிக்குது. ஆனால் கார்டு பார்க்குறப்ப என்ன பண்ணும், சி மேஜர் கார்டு தான் கொடுக்கும். அப்போ சி மேஜரில் சி நோட்டு, இ நோட்டு, ஜி நோட்டு. அப்போ இதே போல தான் அந்த பாட்டுக்கும் கார்ட்ஸ் பின்னாடி வந்தது. அப்போது வோக்கல் வந்து ஜி மட்டும்தான் வருது, ஆனால் கார்ட்ஸு சிஇஜி வருது. அப்போ உங்களுக்கு ஜி ஒரு நேரம் கேட்குறப்ப ஜி மாதிரி இருக்குது, இன்னொரு நேரம் கேட்குறப்ப இ மாதிரி இருக்குது. அப்படிங்கிறது வந்து உங்கள் பிரெயின் தப்பாக சொல்ல, உங்கள் கவனம் கொஞ்சம் கார்டு மேலே போகுது. ஓகேவா, அந்த கார்டு லிசன் பண்ணுறது. அதான் நான் சொன்னேன் முதல்லையுமே, நம்ம ஃபோக்கஸ் வந்து வோக்கல் தான். எந்த நோட்டை கண்டுபிடிக்கிறோமோ மற்ற கார்டு பேஸ் எல்லாம் தள்ளி விட்டுறணும். ஒரு மானை வந்து வேட்டையாடுறோம் அப்படின்னா மானு கண்ணை மட்டும் பார்க்குற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அதுதான். ஆனால் ட்ரெயினாக வரும். ஸோ அதனால இந்த இ ஒரு நேரம் கேட்குறப்ப ஈயா இருக்குது, இன்னொன்று கேட்குறப்ப ஜியா இருக்குது அப்படின்னால நம்ம தப்பாக மேட்ச் பண்ணுறோமா? அப்படி இல்லை, கரெக்டாக தான் மேட்ச் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா கார்டு கொஞ்சம் லிசன் பண்ணுறதுனால இந்த சிஇஜி கார்டு வருது. அப்போது அந்த பாட் லிசன் பண்ணுறப்போ கவனம் கொஞ்சம் இதன் ஃபோக்கஸ் போகும்பொழுது இந்த கார்டு லிசன் பண்ணும்பொழுது சிஇஜி வருதா. அப்போ ஒரு நேரம் இ மாதிரி இருக்கும், ஒரு நேரம் ஜி மாதிரி இருக்கும், ஒரு நேரம் சி மாதிரி இருக்கும். ஏன்னா கார்டு கொஞ்சம் உங்களுடைய லிசனிங்கில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான். ஸோ அது ஒரு சிலர் கூட ஃபீல் பண்ணீங்க, அதனால சொல்லிடுறேன். அதனால் தப்பாக சவுண்ட் மேட்ச் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். தப்பாக பண்ணல, கரெக்டாக தான் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னா வோக்கலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த கார்டு கொஞ்சம் கேட்குறதுனால ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ உங்கள் ஷீட்டில் வந்து சி மேஜர் ஸ்கேல் நான் பாட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் தான். இப்போ இதுக்கப்புறம் 6 சரணம் 7 சரணம் இருந்தாலும் இந்த மொதல் சரணத்துக்கு வந்த நோட்ஸ் தான் வரும். ஒரு சில இடத்துல ஒரு சில நோட் எக்ஸ்ட்ரா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்குறீங்களா, இப்போ பாவத்தை பார்த்தீங்க அப்படின்னா 3 சிலபிள் தான் பாவத்தை போக்கும், பாவத்தை அப்படிங்கிறது. ஆனால் அடுத்த ஸ்டான்ஸா பரிமலை, அதை பார்த்தீங்கன்னா 4 வருது பரிமலை. அப்போ ஒரு சிலபிள் எக்ஸ்ட்ரா வருதா, அப்போது மேபி இன்னொரு ஜி எக்ஸ்ட்ரா வரலாம், இல்லை இன்னொரு எஃப் எக்ஸ்ட்ரா வரலாம், இன்னொரு இ எக்ஸ்ட்ரா வரலாம். இந்த 3ல் ஏதோ ஒன்று ஒரு நோட் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி இது போல் சின்ன சின்ன மைனர் சேஞ்ச் இருக்கலாம். ஒரு நோட் எக்ஸ்ட்ரா வரும். அது ஏன்னா வார்த்தைகளை பொறுத்து. ஒரு சரணத்தில் சின்ன வார்த்தை இருந்தால் ஒரு நோட் குறையலாம். அப்படி இருக்க வாய்ப்பே ஒழிய ரொம்ப நோட் சேஞ்செல்லாம் இருக்காது. அதே பேட்டர்ன் தான், அதே இதில் தான் இருக்கும். அதே நோட்ஸ் தான் வரும், கார்ட்ஸும் அதே தான் ஃபாலோ பண்ணும். அப்போ வந்து நம்ம இந்த பாட்டாக இருந்தாலும் இதுதான் வந்து நமக்கு பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் என்ன பண்ணணும், முதல்ல ரூட் நோட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் மேஜராக மைனராக கண்டுபிடிக்கணும், அப்புறமேட்டு அங்கங்கே எது ஸ்ட்ரெச்சாக இருக்கோ அந்த நோட்டு கண்டுபிடிக்கணும். திரும்ப ப்ளே பண்ணி ஹாம் பண்ணி ஹையராக இருக்கா லோவராக இருக்கா அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பாட்டு ஃபுல்லாக எழுதணும். ஓகே, ஸோ பிகினிங்கில் டைம் நிறைய எடுக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கண்டுபிடிக்கலையா, சவுண்டை மேட்ச் பண்ண முடியலையா, இதுதான் நம்ம கவனிக்கணும் இல்லையா.
எவ்வளோ நேரம் ஆகுறது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 3 மணி நேரம் கூட ஆகலாம், நோ ப்ராப்ளம். சாங்ஸ் பண்ண அந்த டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம இயர் ட்ரெயின் ஆகும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம சாங்ஸ் பண்ணும்பொழுது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயுமே கார்டுங்கிறது இந்த நோட்ஸ் எழுதியிருக்கோம்ல, இதுக்கு ஏற்றது போல தான் கார்ட்ஸ் வாசிக்க முடியும். கார்ட்ஸுங்கிறது இஷ்டத்துக்கு நம்ம மாற்ற முடியாது, இஷ்டத்துக்கு ப்ளே பண்ண முடியாது. இந்த நோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு. அதனால தான் சொன்னேன், நம்ம நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த நோட் ஃபைன் பண்ணி எழுதுறது தான் ரொம்ப 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 முக்கியம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கார்டுங்கிறது என்ன நோட்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு தான் வரும். நம்ம இஷ்டத்துக்குலாம் கார்டு வாசிக்க முடியாது. இந்த நோட்ஸுக்குள்ள கார்டு வேரியேஷன் கொடுக்கலாமே ஒழிய இதில் இல்லாத ஒரு கார்டை வந்து நம்ம வந்து கொடுத்து வாசிக்க முடியாது, செட் ஆகாது. ஸோ அதுவும் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது. கார்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நோட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்டு. ஸோ கார்டு வாசிக்கிறப்ப கார்டு பேட்டர்ன், கார்டு ப்ரொக்ரஷன் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிற எல்லாம் கிடையாது, நோட்ஸை வச்சு தான். ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்ம டஃப்னா இதுதான், சவுண்டு மேட்ச். அப்போ நம்ம அதிகமான நேரம் நிறையா பாட்டு எடுத்து நோட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இந்த நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணும். நம்ம தேர்ஸ்டேல வந்து பார்ப்போம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எங்கே ஆரம்பித்து அது ஸ்டெப்பாக கீழே வருதா, இல்லை மேலே ஏறுதா, 1 2 3 அந்த மாதிரி போகுதா, இல்லை 1 -1 -2 அந்த மாதிரி கீழே போகுதா, அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பண்ண நமக்கு வந்து டைம் சேவ் ஆகிட்டே இருக்கும். அந்த பெரிய வட்டமாக இருக்காது, வட்டத்தை குறுக்கிக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு கேம் கூட விளையாடுவாங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பேர் நினச்சிக்குவோம். இப்போ பைபிள் கேம்ஸ் கூட விளாண்டுருக்கோம். நீ மனசில் ஏதோ ஒரு பேர் நினச்சிக்க, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா கேள்வி கேட்கணும். இவங்க வந்து நான் வந்து ஆம் இல்லைன்ற பதில் தான் சொல்லுவேன். மனசுக்குள்ளே ஒரு ஆளை நினச்சிக்குவேன். நீ வந்து என்ன கேட்கலாம், கேள்வி கேட்டால் ஆம் இல்லைன்ற கேள்வி மாதிரி கேட்கலாம், நான் ஆம் இல்லை மட்டும் தான் சொல்லுவேன். அவங்க வந்து அதே மாதிரி 10 கொஸ்டின் கேட்கலாம். 10 கொஸ்டினுக்குள்ளே நீ யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ பைபிளில் ஃபுல்லாக அத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ எப்படி கேட்குறது? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற நபர் வந்து பழைய ஏற்பாடா என்ன, அப்போ ஆம் இல்லை. ஸோ அதை ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பழைய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அந்த மாதிரி சூஸ் பண்ணி அந்த சர்க்கிளை வந்து குட்டியாகிறோம். அதுக்கப்புறமேட்டு திருக்கதரிசியில் ராஜாக்களில் ஒருத்தரா ஆம் அப்படின்னாங்கன்னா மற்றதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்போ ராஜாக்களுக்குள்ள இந்த மாதிரி சர்க்கிளை வந்து குட்டியாயிட்டு கடைசியில் அந்த நபரை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி கேம் வந்து விளையாடுவோம், நல்லாயிருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒன்று பெரிய சர்க்கிளாக இருக்குது, நம்ம அதை குறுக்கிட்டே வந்தோம்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ரூட் நோட் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறோம். 1 2 3 போதா, எதுக்கு 1 2 3 எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே தான். அப்போ நமக்கு சர்க்கிள் சின்னதாகும். இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ CDEFGன்னு இருக்குது, இப்போ CDன்னு இருக்குது, நம்ம GABயில் போய் தேட வேணாம். ஸோ அந்த மாதிரி அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 இருந்தாலே போதும், நம்ம ஒரு சாங் வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ எதுவுமே நான் உங்கள் நோட் சொல்ல, எல்லா நோட்டுமே நீங்களாக தான் கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாட்டு, ஸோ அந்த ஏற்கனவே கொடுத்த பாட்டு, ஸோ ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, லிசன் பண்ணி நோட்ஸ் எழுதிடுங்க. தேர்ஸ்டேல வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்பயும் கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த சவுண்ட் மேட்ச்சில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க சிஸ்டர். இது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுவீங்களா? ஆமா பண்றேன். போன கிளாஸ் மறந்துட்டேன், அப்புறம் கிளாஸ் முடிஞ்சோன்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ரெக்கார்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. அதனால இந்த கிளாஸ் இது ரெக்கார்ட் பண்றேன், நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நான் கிளாஸ் மறந்தே போனேங்க ஃபர்ஸ்ட். ஓ அப்படியே, சரி பரவாயில்ல. ஓகே, சோ வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? பேசலாம், சொல்லுங்க. இது அப்படியே டி மேஜர்ல இல்ல இ மேஜர்ல பாட முடியாது. இந்த பாட்டு கொஞ்சம் ஹை பிட்ச்ல நம்ம பாடலாம். இப்போ சி மேஜர்ல நோட்ஸ் எழுதிருக்கோமா, அதான் டி மேஜர் நோட்ஸ் வரும். அது எப்படி வரும்னா, நம்ம அந்த நம்பர் பேட்டர்ன் ஃபார்ம்லாம் வச்சிருந்தோம்ல, அது மாதிரி ஈஸி தான். இப்போ இங்க சிடி இ, இப்போ ஏசி நாம இருக்கா, இப்போ சி வந்து முதல் நோட்டா சில வருது, டி வந்து 2வது நோட்டா வரும், இ வந்து 3வது நோட்டா வரும். இப்போ டி மேஜர் எழுதணும் அப்படின்னா சிக்கு பதிலாக டி வந்துடும், ஏன்னா டி மேஜர்ல டி தான் 1 இல்லையா. அப்போ டிடிஇ 2 எஃப் ஷார்ப்பு அப்படி வரும் நோட்ஸ். புரியுதா? அப்படியே டி மேஜர்ல வந்துடும், நம்ம அப்படி எழுதிக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ பாருங்க, நமக்கு எது ஸ்கேல் பெட்டரோ நம்ம அந்த ஸ்கேல் தான் எடுத்து பாடலாம். அதில் ஒரு பிரச்சனை, இந்த ஸ்கேலில் தான் பாடணும் அப்படின்னு கிடையாது, அது ஒன்று பிரச்சனை இல்லை.
ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட ஒரு பாட்டு எடுத்து சவுண்ட் மேட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை சண்டே கிளாஸ் பாட்டு தான் எடுங்க. இல்லை வேறு ஏதாவது ஃபாதர் பாட்டு, ஈஸியான பாட்டு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பாட்டாக சூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பல்லவி சரணம் எழுதுங்க, மேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாக பண்ணும்போது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறையா வரலாம். ஸோ பண்ணுங்கள். அது பண்ணும்போது டவுட் இருந்தால் குரூப்பில் நீங்கள் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போது இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, இந்த செவ்வாய் புதன் 2 நாள் இருக்குது. ஸோ நாளைக்கே ஒரு பாட்டு ட்ரை பண்ணுங்கள். முடிச்சுட்டா அடுத்த நாள் இன்னொரு பாட்டு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாங் பண்ண முடியும், மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை ட்ரை பண்ணணும். ஸோ பண்ண இயர் வந்து நமக்கு ட்ரெயின் ஆகும். ஸோ இயர் ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அப்போ நிறைய கேட்போம், இந்த டெக்னிக்ஸ் நம்ம கேட்போம். டெக்னிக்ஸு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸு. நமக்கு இந்த பேசிக் வந்துருச்சு அப்படின்னா அந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் நமக்கு புரியும். ஏன் இந்த கார்டு இங்கே வருது, ஏன் இந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணுறான்றலாம் இந்த நோட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வாசிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நோட்ஸை வச்சு தான் கார்டு. அப்போ நமக்கு வந்து ரொம்ப புரியும். நமக்கு கற்றுக்கவும் செய்யலாம், கற்றுக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணலாம். சில நேரம் நம்ம கற்றுக்குவோம், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது பாட்டு, ஏன்னா நமக்கு இந்த நோட்ஸ் தெரியாதனால எப்படி இந்த கார்டு இங்கே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இது தரம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் கற்றுக்கவும் செய்யலாம், அதை யூஸ் பண்ணவும் செய்யலாம். அதான் இந்த முக்கியம். ஸோ நாளைக்கு ஒரு பாட்டை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளில் முடிக்க முடியலன்னா பரவாயில்ல, 2 நாள் கூட வந்து பாட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரு நாள் ஒரு பாட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா முடிக்கிறவங்க டக்குன்னு அடுத்த நாள் இன்னொரு பாட்டு எடுத்து ஒரு ஸ்லோ சாங் எடுத்து எழுதி நோட்ஸ் எழுதுங்க, மேட்ச் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். நம்ம தேர்ஸ்டே வந்து கார்ட்ஸ் பார்ப்போம், ஓகேவா? ஸோ நம்ம கார்ட்ஸ் போயிடுவோம். அதனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாட்டு எடுத்து வேற ஒரு பாட்டு பண்ணுங்கள். கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. வேறு லெசன்ஸ், பழைய லெசன்ஸாக இருந்தாலும் எங்கள் குரூப்பில் கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ எல்லாம் நல்ல நோட்ஸ் கண்டுபிடிச்சோம். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா கற்றுக்கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 3 நாள் கிளாஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லோரும் இன்டர்லோடெலாம் வாசித்து நல்லா வாசிச்சிங்கன்னா அதுதான் பெரிய சந்தோஷம். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. நம்ம வந்து இன்றைக்கு நம்ம ஜெபித்து நிறைய செய்வோம். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இயேசப்பா, அந்த நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஞானமும் கிருபையும் வரங்களும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க தருகிறது ஆண்டவரே. ஊழியங்களா இருந்தாலும் சரி, அழைப்பா இருந்தாலும் சரி, வரங்களா அதிசயங்களா இருந்தாலும் சரி, கிருபைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்க தருகிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவர், உமக்காக எதாவது செய்யும்படி, இதை சரியாக கற்றுக்கொள்ளும்படி, உமக்காக ஊழியத்துக்காக பயன்படுத்த நாங்களும் ஆராதிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக பாட நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம். வசனத்தில் வாசிக்கிறது போல சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள் வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்காக செய்யணும் என்பது எங்களுக்குள்ள அந்த ஆசை இருக்கு. அந்த நீரே அந்த விருப்பத்தை தருகிற தேவனா இருக்கிறீர். அந்த விருப்பத்தை எங்களுக்கு தந்த தேவன் அதை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளின் தாழ்ந்தி ஒவ்வொருவருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, வழிநடத்துங்க. அதை முழுவதுமாக கற்று முடிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் தான் உதவி செய்யணும். உண்மை இல்லாமல் யாருங்களுக்கு உதவி செய்யக்கூடும். நீங்கள் தான் உதவி செய்யணும். நடத்துங்க. நம்முடைய கிருபையில தாய் நடத்துங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். நம்ம வியாழக்கிழமை வந்துருங்க, பார்ப்போம். நம்ம கார்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். கிளாஸ் ஃபினிஷ் பண்ணால் சர்டிஃபிகேட் தருவீங்களா? நாங்கள் போன கிளாஸ் தான் யோசிச்சிருக்கிறோம். ஜஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது என்ன எதுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்கப்புறமேட்டு. ஆனால் கொடுக்குற மாதிரி தான் ஐடியா இருக்குது. ஏன்னா ஒரு ஃபினிஷ் பண்ணும்பொழுது இப்போ எங்களுக்கும் ஒரு ரெக்கார்ட்ஸ் வேணும். யார் பண்ணி முடிச்சாரு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரெடி பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக கொடுப்போம். போன வாரம் தான் அதை டிசைட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் உண்டு. ஓகே, சரி. ஓகே, பிரைஸ் லார்ட், பாய், see you all.